சேலத்தில் கராத்தே வீரர் கட்டா பிரிவில் வெண்கலம் வென்று சாதனை. சேலத்தில் கராத்தே மாஸ்டர் 15 வருஷமா நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு கீழே 2 பிரான்ச்சஸ் இருக்கு. சிவகுமார்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் என்னோட மாஸ்டர் பிரான்ச்சஸ் வச்சிருக்குங்க. ஸோ இங்கே இப்போ 9th ஏஷியன் கராத்தே கோஜுரியோ சாம்பியன்ஷிப் சுகத்ததாசா இண்டோர் ஸ்டேடியம் கொழும்புல ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுல நடந்தது. 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அதில் இந்தியா சார்பாக ஒரு 90 பேர் போயிருந்தாங்க. 90 பேரில் 30 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸே போயிருந்தாங்க. சியானேஸ் பார்த்திபன் அவங்க தலைமையில் போயிருந்தோம். இவர் எனக்கு பெரிய மாஸ்டர், இவர் தான் எனக்கு கிராண்ட் மாஸ்டர். சியான் கேஆர் மாணிக்கவாசகம் இவர் இங்கே எனக்கு அனுப்பி வச்சது, சால்வ் போட்டு அதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப அதுவே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக இவங்களுக்காக வச்சு நம்ம கோல்டு அடிச்சாகணும் அப்படின்ட்டு சிவியராக ப்ராக்டிஸில் தான் இருந்தேன். அந்த கோல்டு அடிக்க ட்ரை பண்ணது 12 நாடுகள் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருந்தது. டஃப் காம்படிஷனில் மீறி நம்ம பிரான்ஸ் அடிச்சிருக்கோங்க. இந்தியா சார்பாக நம்ம பிரான்ஸ் அடித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்ததுல எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்கள் எந்த நாடு? கசகிஸ்தான், நேபாள், பூட்டான், தஜிகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்கேங்க. ஆமாம். சேலத்துலேருந்து நான் ஒருத்தனா தான் போயிருக்கேன் சார். நான் ஒரே ஒரு பிளேயர் தான் போனேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த முறை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கு. முதல் முறையாக கராத்தேவுக்காக நம்ம வெளிநாடு போய் இந்த மாதிரி மெடல் அடிச்சுட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனுபவம்லாம் நல்ல அனுபவம் தான். ஒன்றும் ரொம்ப கண்டிப்பாக பெரிய அது அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த போட்டியில் நான் கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கு இன்னும் சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணி அதோட முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். 2026 வேர்ல்டு டோர்னமெண்ட் நம்ம இந்தியாவிலே நடக்க போகுதுங்க. அது புனேல வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கும் அடுத்து போகிற மாதிரி இருக்குங்க. விபி நிவாஸ், சேலம், செவ்வாய்ப்பேட்டை.